இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, எதுக்கு தேவையில்லாம அவன் கேக்குறதுல வாங்கி தரேன்னு சொல்றீங்க? அதுவும் இல்லாம நாங்க எப்பவுமே ஆதித்யாவோட பர்த்டேவை எங்களுக்குள்ள வீட்லயே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். குழந்தைக்கு இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பழக்கப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். பாரதி, அவன் குழந்தை தானே. வேணாம் ஆதி, அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வருவோம். அவன் திருப்திக்காக வீட்ல சின்னதா கேக் கட் பண்ணுவோம். அவ்வளவுதான். நாங்க ஆதித்யாவுக்கு அப்படிதான் செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் பாரதி. ஆனா இந்த வருஷம் என்னோட பர்த்டேவை நான் ஆதித்யா கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆதித்யா இல்லைன்னா நானும் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதா இல்லை. அப்புறம் உங்க இஷ்டம் பாரதி. ஏண்டி, உனக்கு என்னதான் பிரச்சனை? அவன் பையனுக்கு ஊரறிய பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசைப்படுறான். இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க எது சொன்னாலும் வாய அடைச்சற, உன்கிட்ட எதுவுமே பேச முடியல. வாய திறந்தால பேசக்கூடாதுன்னு சட்டம் வேற போடுற. பாட்டி, தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் தலையிடாதீங்க. இது என்னோட வாழ்க்கை. எல்லாத்துக்கும் கருத்து சொல்லாதீங்க. ஏற்கனவே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நானே டென்ஷன்ல இருக்கேன். ஆமாடி, உன்னோடது வேற வாழ்க்கை, என்னோடது வேற வாழ்க்கை. இத நிக்கிறாளே லட்சுமி, அவளுக்கு ஒரு வாழ்க்கை. போடி போடி போக்கத்தவள. நீ பேசுறதுக்கெல்லாம் நாங்க அடங்கி போறதால உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசின பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் நாங்க தட்டி கேட்போம். அதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பெருசா பேச வந்துட்டான். பாட்டி, எனக்கு சத்தியம் பண்ணுங்க. என்னது சத்தியமா? அடி போடி பைத்தியக்காரி. பாரதி, சத்தியம் வாங்கி நீ எங்க வாயடைக்கலாம்னு நினைக்கிறியா? என் மேல உங்க 2 பேருக்கும் எல்லா உரிமையும் இருக்குல்ல. அப்போ என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுங்க. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. இவ கேக்குறத பார்த்தா ஏதோ வில்லங்கமா கேட்க போறா லட்சுமி. சரிடி, சத்தியம். லட்சுமி, அந்த சத்தியத்தை நீயும் பண்ணிரு. மகாராணி என்ன சத்தியம் கேட்க போறான்னு பாக்கலாம். சத்தியம் பாரதி. உங்க 2 பேருக்கும் சொல்றேன், சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. நாளைக்கு வீட்ல என்ன நடந்தாலும் நீங்க வாயை திறக்க கூடாது. புரியுதா? அதே மாதிரி ஆதிய பத்தின எந்த விஷயத்தையும் எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. இது நல்ல போங்காட்டமா இருக்கேடி. நான் எதுக்கு ஒத்துக்க மாட்டேன். பாட்டி, தமிழ், ஆதித்யா, இங்க வாங்க. பாட்டி, இவங்க 2 பேர் மேல சத்தியம் பண்ணுங்க. ஏய் பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்க? சத்தியம் பண்ணுங்க.